ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி ஒரு வெஸ்டர்ன் வேர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சுத்தமாக ஸ்டிச்சிங்னா என்னன்னே தெரியலாம் கூட இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளவே வந்து இதை பண்ணிட முடியும். பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர்த்து இது ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் எடுக்கணும். என்ன அப்படின்னா உங்களோட ஷோல்டர்லேருந்து உங்களோட கால் முட்டி இருக்குல்ல அது வரைக்கும் எவ்வளோ லென்த்து மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த கிளாத்தோட 4 பக்கமும் அதே மெஷர்மெண்ட் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஷோல்டர்லேருந்து என்னோடய கால் முட்டி வரைக்கும் எனக்கு 30 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இந்த கிளாத்தோட 4 பக்கமும் வந்து நான் 30 இன்ச்சு இருக்கிற மாதிரி வந்து இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 35 இல்லை 40 இந்த மாதிரி வந்து உங்கள் ஷோல்டர்லேருந்து உங்களோட கால் வரைக்கும் வந்து லென்த் இருக்குது அப்படின்னா இந்த கிளாத்தோட 4 பக்கமும் அதே லென்த் மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் 4 பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள் 1 2 3 4 ஸோ வந்து 4 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 4 பீஸும் தனித்தனியாக வந்து ஓரம் வந்து நீங்கள் மடித்து தைச்சிருங்க. ஓகே, இந்த கிளாத்தில் வந்து ஒரே ஒரு கிளாத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மற்ற எல்லா கிளாத்தும் நீங்கள் அப்படி தான் தைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கிளாத்தை வந்து நீங்கள் ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து மடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிளாத்தை வந்து இப்போ வந்து நீங்கள் முக்கோண ஷேப்பில் வந்து மடிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச்சு வந்து இந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல இங்கே வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவுமே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் தைச்சிருங்க. இந்த சைடு வந்து தைக்க வேண்டாம். ஓகே, ஸோ இங்கிருந்து அது வரைக்கும் மட்டும் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சை இங்கிருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, ஒன்லி அந்த கார்னர் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும், இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, இதே மாதிரி 4 பீஸையும் முக்கோண ஷேப்பில் வந்து மடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து இந்த சைடு ஸ்டிச் பண்ண வேண்டாம், இந்த ஸ்டார்டிங் சைடு மட்டும் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கிளாத்தோட பேக் சைடில் தான் இந்த 4 பீஸுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஓரம் மட்டும் நம்ம தைச்சிருக்கோம், இன்னொரு சைடு வந்து தைக்காமல் இருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து தைக்காமல் இருக்கும், அதுவே இந்த சைடு வந்து ஃபுல்லாக நம்ம இது ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இந்த சைடு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். இப்போ இந்த தையல் நடுவில் வர மாதிரி இப்படி வந்து மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷார்ப்பான இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் அப்படியே வந்து இது கீழே இது பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே வருது இல்லையா 2 இன்ச்சு. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து கோடு போட்டு இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மாதிரி 4 பீஸுமே வந்து இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த 4 பீஸுமே வந்து நான் கரெக்டாக ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிட்டேன். அதாவது வந்து எல்லாமே வந்து இந்த 4 பீஸுமே வந்து 2 இன்ச் இருக்கிற மாதிரி இங்கே கட் பண்ணிட்டோம்ல. இப்போ இது வந்து ராங் சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து ரைட் சைடில் வந்து அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்ல பக்கமாக இப்படி வந்து திருப்பியும் கூட வந்து இந்த ஸ்டிச் வந்து சென்டர்லேயே இருக்கிற மாதிரி
இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து நடுவில் இருக்குது. ஓகேவா? நல்ல பக்கம் திருப்பிட்டு ஆனாலையும் நம்ம தையல் போட்டது நடுவில் இருக்கிற மாதிரி இப்படி வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த பீஸையும் வந்து நல்ல பக்கம் வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த தையல் நம்ம போட்டிருக்கோம்ல, இது நடுவில் வர மாதிரி இப்படி தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்படி. ஓகே, சென்ட்ரலில் தையல் வந்து சென்ட்ரலில் வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி இந்த 2 பீஸையும் வந்து ஷோல்டர் மாதிரி வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்டிச்சு வந்து நடுவில் இருக்கிற மாதிரி வைக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஸ்டிச் வந்து நான் இப்படி நடுவில் இருக்கிற மாதிரி நல்ல பக்கம் திருப்பிட்டு ஸ்டிச் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோணையாக வரும். ஓகே, அதே மாதிரி இதுக்கும் இப்படி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த 2 பீஸையும் வந்து ஷோல்டர் மாதிரி இப்படி வந்து நீங்கள் தச்சுருங்க. அதே மாதிரி இன்னொரு 2 பீஸ் இருக்கு இல்லையா, அதை 2த்தையும் கூட இதே மாதிரி தான் வந்து நல்ல பக்கம் திருப்பிட்டு ஸ்டிச் நடுவில் வர மாதிரி பார்த்துட்டு இப்படி ஷோல்டர் மாதிரி இதை அட்டாச் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கிளாத்தை நல்ல பக்கம் தான் ரெண்டுமே வந்து நல்ல பக்கம் தான் திருப்பி இருக்கணும். ஸோ இது ஷோல்டர் நார்மலாக அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு பீஸுமே வந்து 2 பீஸாக ஷோல்டர் மட்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நெக்கு மார்க் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து எனக்கு வந்து நெக்கு வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு நெக்கு வந்து ஒரு 6 இன்ச் வரைக்கும் வைக்கிறேன். ஸோ 6 இன்ச் வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு தையலில் நான் வந்து அதே 6 இன்ச்சு. ஓகே, 6 இன்ச்சு இங்கே வருது. ஸோ இது 2த்தையும் இப்படி ஒன்றா சேர்த்து பின் பண்ணிக்கிறேன். ஓகே, பின் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக இந்த 2 பீஸ் தனித்தனியாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 பீஸ் இப்படி தனியாக இருக்குல்ல, இப்போ நான் நெக்கு வந்து இங்கே வந்து ஒன்றா சேர்த்தேன் இல்லை, ஸோ இது அப்படியே தையல் போட்டுட்டு வரப்போகிறேன். ஓகே, அப்படியே வந்து கடைசியில் கீழே வரைக்கும் ஃபுல்லாக நான் வந்து இப்படி தையல் போட்டுட்டு வரப்போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து ஃபினிஷு. அதே மாதிரி இந்த சைடும் உங்களுக்கு ஒன்று வந்து நீங்கள் பேக் நெக்காக வச்சுக்கோங்க, ஒன்று ஃப்ரண்ட் நெக்காக வச்சுக்கோங்க. ஸோ இது பேக் நெக் அப்படின்னா இதுக்கு வந்து சின்னதாக வைங்க. ஃப்ரண்ட் நெக்னா கொஞ்சம் நெக்கோட லென்த்து பெருசாக வச்சுக்கோங்க. பட் நான் 2த்துக்குமே வந்து ஒரு 6. ஓகே, ஸோ 6 எனக்கு இங்கேயே வருது. நான் இந்த சைடு இங்கே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து 6 எனக்கு இங்கே வருது. ஸோ இது 2த்தையும் ஓகே கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து எப்படி வந்து நீங்கள் இது 2த்தையும் இப்படி ஒன்றா சேர்த்து வச்சு அப்படியே தையல் போட்டுகிட்டே வந்தீங்களோ அதே மாதிரி இதையும் ஒன்றா சேர்த்து வச்சு 2த்தையும் இப்படி தையல் போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? இது வந்து லூஸ் ஃபிட்டு தான். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்கு ஆமோல் இதெல்லாம் வந்து நல்லா லூஸாகவே விடுங்க. உங்கள் நார்மல் ஆமோல் நெக்கை விட கொஞ்சம் நல்லா லூஸாகவே விடுங்க. இது வந்து ஃப்ரீ சைஸ் மாதிரி தான் ஏறக்குறைய உங்களோட லூஸ் ஃபிட்டு, உங்கள் பாடியோட லூஸ் ஃபிட்டு. ஓகேவா? வந்து நம்ம நெக்கை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நார்மலாக நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம ஷோல்டரிங் இருக்குல்ல, ஸோ இது 2த்தையும் இப்படி பிடிச்சி கரெக்டாக இப்படி போட்டுக்கோங்க. ஓகே,
பாருங்கள், இது வந்து நம்மளோட 2 ஷோல்டர். ஸோ நம்ம இதை இப்படி திருப்பி போட்டிருக்கோம்ல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வருமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட கை உள்ளே போகிறதுக்கு கேப் விட்டுட்டு பேலன்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம தச்சிட்டு வர போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய ஆர்மோலை வந்து நான் 2ஆல் டிவைடட் பண்ணால் இப்போ வந்து எனக்கு 7.5. அப்போ வந்து இந்த கிளாத் 2ஆக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி மடித்தேன் அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இங்கிருந்து எனக்கு 7.5. ஸோ நான் அந்த 7.5 அளவுக்கு கேப் விட்டுடுறேன். ஓகே, $7.5 அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக தச்சிட்டே வர போகிறேன். ஓகேவா? அப்படியே வந்து ஃபுல்லாக சைடில் நீளத்துக்கும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறேன். இப்போ இந்த சைடு எப்படி நான் வந்து ஆர்மோலுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு அப்படியே சைடு ஜாயின் பண்ணணும், அதே மாதிரி அந்த சைடும் வந்து நீங்கள் ஆர்மோலுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு அப்படியே அந்த சைடை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் வந்து ஃபினிஷ். ஓகேவா? இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் வந்து இவ்வளோ டைம் எடுத்தது. இல்லை அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல்லாகவுமே இப்படி இந்த 2 கிளாத்தையும் வச்சு இப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ஃப்ரீ சைஸு. நீங்கள் இது பெல்ட் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃபிட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப ஃப்ரீ சைஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த ஷேப்பில் தைக்கிறதுனால ரொம்ப யூனிக்காக தெரியும் உங்களுக்கு. ஐ மீன் ரொம்ப குண்டாக இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெஸ்டர்ன் வேறே போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக தெரியும். ஸோ நான் ஆர்மோலுக்கு மட்டும் வந்து இடம் விட்டுட்டு சைடு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். 2 பக்கமும் அப்படி தான் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் சைடும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சூப்பராக இந்த ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இதுக்கு பெல்ட்டு போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் பெல்ட் போடல அப்படின்னா இது ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான லூஸ் ஃபிட் மாதிரி இருக்கும். பெல்ட் போட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டைட் வர மாதிரி நல்ல ஃபிட்டாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.